அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா, சர்டிஃபைடு கெரியர் கன்சல்டன்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமினேஷன் CAPF AC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து குரூப் A ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்காக நடக்கிற எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து UPSC தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ்க்காக இவங்க வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், சாஸ்திரா சீமபால் அப்படின்னு இந்த 5 ஃபோர்ஸ்ல இருக்கிற அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக இவங்க வந்துட்டு இந்த எக்ஸாம் வச்சு அவங்கள வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸஸ்லாம் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது. ஸோ இந்த 5 ஃபோர்ஸ்ல நம்ம எதுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். நம்ம அப்ளிகேஷன்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போதே நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். நம்ம 5க்குமே அப்ளை பண்ணலாம். நமக்கு ஒண்ணு கிடைக்கலனாலும் இன்னொன்னு கிடைக்கும். பட் ஒரு வாட்டி நம்ம ஒரு ஃபோர்ஸ்ல வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டா அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எலிஜிபிள் கிடையாது. ஆனா நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ல நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் தரலாம். இப்ப நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதும்போது எப்படி வந்து IAS, IPS, IFS அப்படின்னு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் நம்ம தரலாமோ, அந்த மாரி இங்கேயும் 5 சர்வீஸோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இவங்களோட ரோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ மோஸ்ட்லி வந்து ஒரு யூனிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும். பார்டர்ல வந்து செக்யூரிட்டி ஆப்பரேஷன்ஸ் நெறையா இருக்கும். அதே மாரி டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் வரும்போதும், லா அண்ட் ஆர்டர் டியூட்டீஸ் வரும்போதும் இவங்கள தான் வந்து கவர்ன்மெண்ட் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ பெர்சனலா வந்து அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரெய்னிங்கும் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் கூடயும் இவங்க கோஆர்டினேட் பண்ணி நெறைய வேலை செய்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். போத் மென் அண்ட் வுமன் 2 பேருமே எலிஜிபிள். ஸோ இந்த எக்ஸாம் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க UPSC. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸாம்ல வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கா அப்படின்னா இருக்கு. அந்தந்த கேட்டகரிஸ்க்கு தகுந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிசிப்ளின்ல ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும். அதாவது கிராஜுவேட்டா இருக்கணும் எனி ஸ்ட்ரீம்ல. ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி UPSC நார்ம்ஸ்ல குடுத்திருக்கிற பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ வந்து அவங்க கண்டிப்பா மீட் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டும் இங்க ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20-25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாரி இருக்கு. இது வந்து நோட்டிஃபிகேஷன்லயும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியும் ரிலாக்சேஷன வந்து செக் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அத வந்து UPSC போர்டு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ இது வந்து பிசிக்கல் செக்கிங் இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ ஆர் பர்சனல் டெஸ்ட் இருக்கும். அது 150 மார்க்ஸ்க்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் மெரிட் பேஸ்ட் ஆன் டோட்டல் மார்க். ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அ டோட்டலா வந்துட்டு நம்ம செலக்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். இதுல வந்து 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். 250 மார்க்ஸ்க்கு இத வைப்பாங்க. 2 ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. 1/3 ஈச் ராங் ஆன்சருக்கு 1/3 மார்க் டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் எஸ்ஸே அண்ட் காம்ப்ரிஹென்ஷனு. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பரு. இது வந்து 200 மார்க்குக்கு 3 ஹவர்ஸ் நடக்கும். ஸோ இத வந்து பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏ வந்து எஸ்ஸே வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில இருக்கும். அது 80 மார்க்ஸ்க்கு இருக்கும். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷனு, ப்ரிசைஸ், கிராமர் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். இது 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆ சாரி 120 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த 200 மார்க்க 80 + 120 அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க.
ஸோ இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். அதனால நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஆனா பேப்பர் 1 குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும் தான் பேப்பர் 2 எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லன்னா பேப்பர் 2 எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம பேப்பர் 1 கிளியர் பண்றது வந்து இங்க ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேலுக்கும் டெஸ்ட் இருக்கும், ஃபீமேலுக்கும் டெஸ்ட் இருக்கும். ஸோ என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர் ரேஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, மேலுக்கு 16 செகண்ட்ல ஓடணும். ஃபீமேலுக்கு வந்து 18 செகண்ட்ல ஓடணும். 800 மீட்டர் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மினிட் 45 செகண்ட் மேலுக்கு, 4 மினிட் 45 செகண்ட் ஃபீமேலுக்கு. லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, 3.5 மீட்டர் மேலுக்கு, 3 மீட்டர் ஃபீமேலுக்கு. அதுல வந்து 3 சான்சஸ் தருவாங்க. ஷார்ட் புட் வந்து பார்த்தீங்கன்னா, 4.5 மீட்டர் மேலுக்கு. அது ஃபீமேலுக்கு கிடையாது. ஸோ இதுலயும் 3 சான்சஸ் தருவாங்க. ஸோ இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ட யார் கண்டக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு, அ நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ஆர் பெர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது 150 மார்க்குக்கு இருக்கும். ஸோ பெர்சனாலிட்டி இங்க வந்து என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில்லு, அதே மாரி டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, அ எவாலுவேட்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அதே மாரி நமக்கு எவ்வளோ அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஆஃபீஸரோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு சூட்டபிளா நம்ம இருப்போமா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ற மாரி ஒரு இன்டர்வியூ இருக்கும். அம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இது வந்து நார்மல், ஐசைட், ஹைட், ஹியரிங் இந்த மாரி ஜெனரல் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டி ஆர் பிஇடி கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம அதிலேயே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டோம்னா, இந்த டெஸ்ட் இருக்காது. அ ஸோ டெஸ்ட் வந்து எப்படி எப்படி ஃபைனல் மார்க் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும், மெடிக்கல் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, குவாலிஃபையிங் நேச்சர் தான். நீங்க குவாலிஃபையா இல்லையான்னு சொல்றதுக்காக தான் அது. ஆனா அது வந்து மெரிட்ல வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ மெரிட்ல இன்க்ளூட் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 250 மார்க்கு, பேப்பர் 2 200 மார்க்கு, இன்டர்வியூ 150 மார்க்கு. ஸோ டோட்டலா 600 மார்க்குக்கு தான் உங்களுக்கு ரேங்கிங் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும், மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து குவாலிஃபை. ஸோ நீங்க கண்டிப்பா அதுல குவாலிஃபை ஆயிருக்கணும். பட் ஆனா அது உங்க ரேங்க்ல வந்து இன்க்ளூட் ஆகாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ இந்த டெஸ்ட் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு என்சிசி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ என்சிசில வந்து பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட்லாம் இருக்கு. ஸோ நீங்க இது காலேஜ்லயே நீங்க ஸ்கூல்ஸ்ல, காலேஜ்லலாம் என்சிசில இருந்து நீங்க அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல அந்த ஸ்டேஜஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஈஸியா கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ ட்ரெய்னிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் அந்த அந்த ஃபைனல் மெரிட்டுக்கான கால்குலேஷன்லாம் வந்து நம்ம லிஸ்ட்ல செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம், மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம், நம்மளுக்கு வந்து ட்ரெய்னிங் போடுவாங்க. ஸோ ட்ரெய்னிங் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்ல இருக்கும். அதே மாரி வேற எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் ஃபோர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ட்ரெய்னிங்கும் இருக்கும். ஸோ நம்ம எந்த 5 ஃபோர்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 5 ஃபோர்ஸ்ல நீங்க எதுல செலக்ட் ஆயிருக்கீங்களோ, அந்த ஃபோர்ஸ்க்கு தகுந்த மாரி உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரெய்னிங்கும் சில இடத்துல இருக்கும். ஸோ டியூரேஷன் வந்து அரவுண்ட் 1 இயர் இருக்கும். 1 இயர்ங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்க இருக்கிற ஃபோர்ஸ்க்கு தகுந்த மாரி, தேவைப்படுற ட்ரெய்னிங் தகுந்த மாரி அந்த டியூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங். போஸ்டிங் வந்து எப்படி இருக்கும்னா, ட்ரெய்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்னு போஸ்டிங் குடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட கெரியர் குரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டா இருந்து, அடுத்து டெப்யூட்டி கமாண்டன்ட், அடுத்தது கமாண்டன்ட், அடுத்து வந்து டிஐஜி, ஐஜி, ஏடிஜி, டிஜி. ஸோ இந்த மாரி போலீஸ்ல வந்து நம்மளால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ இதுதான் நம்மளோட கெரியர் குரோத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்பெஷலா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன இருக்கு? அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எல்லாத்துக்குமே எலிஜிபிள். ஸோ அவங்களுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல வந்து செப்பரேட்டா நார்ம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மேலுக்கும், ஃபீமேலுக்கும் சேம் கிடையாது. அதே மாரி பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ பிரெக்னன்ட்டா இருக்கவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டும், இன்டர்வியூ ஸ்டேஜையும் கிளியர் பண்ணிரலாம். அவங்க வந்து டெம்பரவரிலி மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் அன்ஃபிட்ன்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ரெடி ஆன உடனே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாமும், இன்டர்வியூ எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதுல செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அவங்க பிரெக்னன்சி முடிஞ்சு அவங்க எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம், அவங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும், மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் நடத்தி அவங்களுக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருவாங்க.
ஸோ வந்து மென்னுக்கும், ஃபீமேலுக்கும் இங்க ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதே மாரி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க வந்து டிலே ஆகணும்னு அவசியம் இல்ல. பிரெக்னன்ட்டா இருக்கறனால அந்த இயர் எக்ஸாம் எழுதாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அவங்க ரிட்டன் எக்ஸாமையும், இன்டர்வியூயும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும், மெடிக்கல் எக்ஸாமினேஷனையும் அவங்க வந்து வெயிட் பண்ணி அப்புறமா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்க. ஸோ டைம்லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அப்ராக்ஸிமேட் டைம்லைன் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுபடி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எப்ப வரும், எப்ப எக்ஸாம்ஸ் வரும் அப்படிங்கிறது. அதே மாரி இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் வந்து நம்ம எங்க எடுக்கணும் அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட்டான upsc.gov.inல எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆக்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து அ CAPF அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வரும் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு சிலபஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அத நீங்க காப்பி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஆ ஸோ எல்லாரும் இந்த எக்ஸாம்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம வந்து நல்லபடியா கிளியர் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.